ஒரு சின்ன கிராமத்துல கண்ணம்மாங்கிற பாட்டி வசிச்சு வந்தாங்க. அவங்க வாடகை வீட்டுல தான் குடியிருந்தாங்க. தன்னோட வீட்டு முன்னாடியே ஒரு பணியார கடை ஒண்ண வச்சிருந்தாங்க. அந்த பணியார கடையில சாப்பிடறதுக்கு நிறைய கூட்டங்கள் வரும். பாட்டிமா, எனக்கு ஒரு செட்டு பணியாரம் கொடுங்க, நல்லா ஆனியன் பணியாரமா ஊத்துங்க, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. ஊருக்கு போயிட்டு வந்தாலே உங்க பணியாரம் சாப்பிடலன்னா எனக்கு ஃபுல்லாவே ஆக மாட்டேங்குது பாட்டிமா, பணியாரத்தை ஊத்துங்க. உக்காரு கண்ணே, ஊத்துறேன். கண்ணு, அங்கிட்டு உட்காராதம்மா, அந்த வீட்டு ஓனர் வந்தா காரு காரும்பியா, இந்த சைடு வந்து உட்காரு. நம்ம பேசாம ஓரமா தான் உட்காந்துருப்போம். ஏதோ இவன் வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்த மாதிரி ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்பேன். இங்கிட்டு வந்து உட்காருமா. ஏன் பாட்டிமா, அப்படியே அந்த வீட்டு ஓனர் உங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாரு? ஏன் பாட்டிமா, ஏன் நீங்க இது வாடகை இது கொடுக்கலையா? இந்த டார்ச்சர் பண்றாரு உங்களை? அட ஏமா, நீ வேற பணியாரம் கடை போடுறதா அந்த ஆளுக்கு பிரச்சனையே. இந்த பணியார கடை போடுறதுனால கூட்டமா வந்து வீட்டு முன்னாடி நிக்கிதாமா. அந்த ஆளுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குதாமா. அதனால வீட்டை காலி பண்ணிட்டே இருக்கிறியான் காருன்னு. நானும் எத்தனையோ தடவை சொல்லிவிட்டேம்மா, என்னால் வீட்டெல்லாம் காலி பண்ண முடியாதுங்க, நான் வயசான காலத்தில் இருக்கிறேன், கொஞ்சம் புரிஞ்சு அனுசரிச்சிருங்க அப்படின்னு நானும் சொல்லிவிட்டேன். அந்த ஆள் கேட்குற மாதிரி இல்லை, நீ சட்டம் போடுறியா நான் சட்டம் போடணுமா அப்படின்னு கேட்குறியான். நானும் என்ன பண்ணுறது, வீடு தான் பார்த்துட்டு கிடக்கிறேன், ஒரு வீடு அமைய மாட்டேங்குதுமா. வீடு கிடச்சிட்டா கூட பரவாயில்ல, இந்த ஆள்கிட்ட பேச்சு வாங்கிட்டே என்னால் இங்கே இருக்கவே முடியல, பாடா பட்டுக்கிட்ட கிடக்கிறேன். ஏன் பாடா பட மாட்டேன்? உடனே இந்த வீட்டில் கொண்டு வச்சதுக்கு நான் தான் பாடா பட்டுக்கிட்டு இருக்கணும். ஆளு மூஞ்சியும் பாரு, பாவமேனு இருக்க விட்டா ரொம்ப தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற நீ எல்லாம். எனக்குலாம் தெரியாது, நாளையோட நீ வீட்டை காலி பண்ணிட்டு போற. உன் பணியார கடை பணியார சட்டிக்கிட்டலாம் தூக்கிட்டு முதல் கிளம்பு. ஓயாம பணியார கடையை போட்டுக்கிட்டு வீட்டு முன்னாடி கூட்டமாக தான் இருக்குது, ஒரு வேலை பண்ண முடியல, என் காரை கொண்டு வந்து நிறுத்த முடியல. நீ எல்லாம் பொம்பளையா? முதல்ல இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி கிளம்பு முத நீ. அண்ணே, பாவம் அந்த பாட்டி வயசான காலத்துல இப்படி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறாங்க, உங்களை பாராட்டாம இப்படி போட்டு திட்டிட்டு இருக்கீங்களே, நீங்க தான் உங்களுக்கு அனுசரிச்சு போகணும். இப்படி பண்ணா எப்படிண்ணே? தயவு செஞ்சு இதெல்லாம் பேசாதீங்க. இந்த பாருமா, உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, உன் வேலையை முட்டு பாரு, எங்க பிரச்சனையும் தலையிடாத பார்த்துக்க. இந்த கிளவிய நீ ஒழுங்கா நாளையோட வீடை காலி பண்ணிட்டு போ, இல்லைன்னா எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி விடுவேன் பார்த்துக்க. ஏப்பா, நான் நாளைக்கு காலி பண்ணிட்டு போயிடுறேன், தயவு செஞ்சு உன் வேலையை பார்த்துட்டு போ. பாட்டி, நீங்க சொல்ற மாதிரி வாடகை கம்மியில ஒரு வீடு இருக்கு, ஆனா அது இங்க கிடையாது, கிராமத்துக்கு வெளியே தான் பாட்டி இருக்குது. ஆனா அதுக்கு அங்கிட்டு காடாதான் இருக்கும், நீங்க தனியா இருந்துக்குவீங்களா? அந்த வீட்டுக்கு 500 தான் பாட்டி வாடகை. அடடே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். முதல்ல அந்த வீடை காட்டுமா, நான் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, அங்கேயே இருந்துக்கிறேன். 500 ரொம்ப பரவாயில்லையே, நான் அங்கேயே இருந்துக்கிறேன், எனக்கு பயமெல்லாம் கிடையாது. பாட்டிமா, சும்மா இருங்க, அங்கெல்லாம் நீங்க போயிருக்க வேணாம். எங்க வீட்டுக்கிட்ட ஒரு வீடு இருக்கு, 1500 தான் வாடகை. எங்க அத்தை தான் வச்சிருக்கிறாங்க அந்த வீடை கூட. நீங்க வந்து குடியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டிமா. சுத்தி கிராமம் எல்லா மக்களும் அங்கிட்டு வீடு கட்டிருக்காங்க, உங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும்ல. 1500 தான், காசை பார்க்காதீங்க. அந்த பாட்டி எவ்வளவு சொல்லியும் கேட்காம 500 வீட்டுக்கு தான் நான் வாடகைக்கு போவேன்னு ஒரே கால நின்னாங்க. பாட்டிமா, இந்த வீடு தான் பாட்டிமா, பத்திரமா இருந்துக்கங்க, சுத்தி காடு தான் இருக்குது. எதா இருந்தாலும் நீங்க கூப்பிட்டா கூட சத்தம் கேட்காது, எதுக்கும் நீங்க பத்திரமா இருந்துக்கங்க. நைட் ஆனா வெளியே வராதீங்க, சரியா? அப்படி ஒன்றும் ஆபத்தான இடம் கிடையாது, இருந்தாலும் நிறைய பேய் நடமாட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க, பாத்துக்கங்க. ஏமா, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லம்மா, நான் பார்த்து இருந்துக்குவேன். இந்த வீடை பிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கண்ணு. அந்த அக்காவும் வீடு பிடிச்சு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க. என்னதான் அந்த பாட்டி கிராமத்துக்கு வெளியே அந்த கடையை போட்டிருந்தாலும் கூட்டம் எப்பவும் போலவே வர ஆரம்பிச்சது. நான் கூட பயந்தே போயிட்டேன் கண்ணு, நீங்க யாருமே இங்க கடை போட்டனால வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேளை எல்லாரும் வந்து சாப்பிட்றீங்க, நீங்க மட்டும் சாப்பிடலைன்னா எனக்கு எவ்வளவு நஷ்டமாயிருக்கும் தெரியுமா? உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். என்ன பாட்டிமா நீங்க, நம்ம கிராமத்துல இருக்கவங்கள உங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவோமா? அப்படிலாம் விட மாட்டோம். நைட் ஆனதுமே அந்த பாட்டி பணியார கடையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்பா, ஒரு வழியாக நல்ல பணியார கடை போச்சு. நானே பயந்தே போயிட்டேன், இங்கே போட்டு எதுவும் ஓடாமல் போயிடுவோம். கடவுளே நல்ல வழியை காட்டிவிட்டேன். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு அக்கா வந்தாங்க. யார் மணியே, உன்னை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, பக்கத்தில் இது குடியிருக்கிறியாக்கும்? நான் பார்த்ததே கிடையாதுமா. சரி, என்ன? பாட்டிமா, நான் ரொம்ப தொலைவில் இருந்து தான் வந்திருக்கிறேன் பாட்டிமா. பக்கத்தில் தான் ஒரு குடிசை வீட்டில் நானும் என் குழந்தைகளும் வாழ்கிறோம். என் குழந்தைங்க பசியால் துடிக்கிறாங்க பாட்டிமா. உங்களோட பணியார கல்லையும் அந்த மாவையும் கொடுத்தீங்கன்னா என் குழந்தைகளுக்கு நான் பயன்படுத்திட்டு கொண்டு வந்து கொடுத்துருவேன். அவங்கெல்லாம் பசியில இருப்பாங்க பாட்டிமா. அடக்கடவுளே, பசியால் இருக்கிறாங்களா? பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணாவில் தெரியுது. சரிம்மா, ஒன்றும் இல்லை, இங்கே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு தானே இருக்குது. நீ இதிலே பணியாரத்தெல்லாம் ஊற்றி உன் குழந்தைகளுக்கு எடுத்துகிட்டு போ. சட்னி கூட உள்ளே கொஞ்சம் இருக்குது, எடுத்து தரேன், எடுத்துகிட்டு போமா. இல்லை பாட்டிமா, என் குழந்தைகளுக்கு சூடாக சுட்டு கொடுத்தாதான் சாப்பிடுவாங்க. உங்கள் கல்லை கொடுத்தா 10 நிமிஷத்தில் திருப்பி வந்து தந்துடுறேன். சரிம்மா, எடுத்துகிட்டு போ. ஆனால் ஒரு 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து கொடுத்துருமா. காலையில் என் பொழப்பே இதை வச்சு தான் நான் ஓட்டிகிட்டு இருப்பேன், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு போய் கொடுத்துரு. என்ன? அவங்களும் அந்த கல்லை வாங்கிட்டு போனாங்க. என்னங்கடா இது காலம், பணக்கார வீட்டு பொண்ணா இருக்கு, கை காலெல்லாம் நகைகள்லாம் போட்டிருக்கிற, ஒரு பணியார கல்லை கூட வாங்க முடியல. என்ன பொழப்போ.
ஏதோ அவளுக்கு வந்து சோதனையோ என்னமோ, சரி எடுத்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம், அவளே வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காள்ல. அந்த பாட்டியும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பக்கத்து உட்காந்துருந்தாங்க. அவங்க வரதுனால கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலான்னு கிளம்புனாங்க. அட கடவுளே, என்னது அநியாயமா இருக்குது. பனியார் சட்டியை வாங்கிட்டு போய் 10 நிமிஷத்துல கொண்டு வந்து தரேன்னு சொல்லிவிட்டு பனியார் சட்டி இங்கே போட்டு போயிருக்குது. அது என்ன பொம்பளை, வாங்கிட்டு போனது கொண்டு வந்து கொடுக்க வேணாமா? என் பொழப்பே இதை நம்பி தானே இருக்குன்னு சொன்னேன். சை. அந்த பாட்டி கோவத்தோட அந்த பனியாரக்கல்லை எடுத்துட்டு கிளம்புனாங்க. காலையில ஆனதுமே வழக்கம் போல அவங்க மார்க்கெட்டுக்கு கிளம்புனாங்க. பாட்டிமா, நான் சொன்னேன்ல அந்த வீட்டுக்கு போகாதீங்கன்னு. அங்கிட்டு நேத்தெல்லாம் நிறைய பேய் நடமாட்டத்தை பார்த்துருக்காங்க பாட்டிமா. தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன், அங்கே இருக்காதீங்க. நீங்கள் வாங்க, நான் 1500 தானே வாடகை சொல்கிறேன், அங்கேயே வந்து இருங்க பாட்டிமா. எங்கள் அத்தை தான் அவங்க பார்த்துக்குப்பாங்க உங்களை. தயவு செஞ்சு நான் சொல்கிறத புரிஞ்சு நடந்துக்கோங்க. அங்கே இல்லைம்மா, 500 வாடகைன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே தான் அங்கே இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இது வரைக்கும் எந்த பேய் என் கண்ணார கூட பார்க்கல. நான் நல்லா தாமா இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன பாட்டிமா, நான் எவ்வளோ தூரம் சொல்லி புரிஞ்சுக்க மாட்டீங்க. சரி விடுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க. சரிங்க பாட்டிமா, நீங்கள் மார்க்கெட் கிளம்பிட்டு இருக்கீங்களா? அப்படியே வர வழியில் புதினா கொத்தமல்லி இருந்தால் எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. அந்த பாட்டி சரின்னு அதெல்லாம் கேட்டுட்டு மார்க்கெட்டுக்கு கிளம்புனாங்க. நைட் ஆனதுமே திரும்பவும் அந்த பொண்ணு அந்த இடத்துக்கு வந்தா. பாட்டிமா, இன்னைக்கு பனியாரக்கல்லும் மாவும் கொடுக்குறீங்களா? என் குழந்தைங்க பசியால இருக்கு. ஏமா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீத்து பனியாரக்கல்ல வாங்கிட்டு போயிட்டு அங்கிட்டே காட்டு பக்கத்து போட்டு விட்டு போயிருக்கிற. நான் எத்தனை தடவை சொன்னேன், இதை நம்பி தான் என் பொழப்பே இருக்குன்னு. இப்படி பண்ணி வச்சிருக்கிறியம்மா, கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா? நான் தரமாட்டேன். இல்லை பாட்டிமா, நேற்று ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, அதான் பனியாரை ஊற்றி சாப்பிட்டுட்டு அங்கிட்டு போய் படுத்துட்டோம். கல்ல ஏதோ பூனையோ ஏதோ இழுத்துட்டு வந்து போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கொண்டு வந்து அப்படி போடுவேனா? நான் அப்படி பண்ணலை பாட்டிமா. தயவு செஞ்சு உங்கள் பனியாரக்கல்ல கொடுங்களே, நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். சரிம்மா, இந்த தடவை உன்னை நம்பி தான் கொடுக்குறேன். ஒழுங்கா 10 நிமிஷத்தில் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடணும், சரியா? என் வீடு தேடி வந்து நீயே கொடுக்குறப்ப. சரின்னு அவங்களும் அந்த பனியாரக்கல்ல வாங்கிட்டு போனாங்க. ஆனா 1 மணி நேரத்துக்கு மேல ஆகியும் அந்த இடத்துக்கு பனியாரக்கல் வரவே இல்லை. அட கடவுளே, இந்த பொண்ணு என்ன இதே வேலையா இருக்குது? வாங்கிட்டு போய் என்ன பண்ணுதுன்னே தெரியல. பேசாம நம்ம போய் பார்த்துட்டு வர வேண்டியதான். அன்னைக்கு மாதிரி கீழே போட்டு எதுவும் போயிட்டாலா என்னன்னு தெரியல. அந்த பாட்டி காட்டு பகுதியில போய் பார்த்தப்ப அங்க ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அடியே, நான் உயிரோட இருந்தப்ப கூட இவ்வளவு பனியாரம் அழகா ஊத்தலடி. இப்ப பாத்தியா, பந்த கணக்குல அழகா ஊத்திக்கிட்டு இருக்கேன் பாருடி. இல்லடி, நான் தான் பனியாரம் அழகா ஊத்துறேன். நான் பாத்தியா எவ்வளோ அழகா ஊத்திருக்கிறேன்னு. அந்த பாட்டிக்கிட்ட கல் வாங்கிட்டு வந்தது ஒரு அதிர்ஷ்டமா இருக்குது. சின்ன வயசுல இருந்து நம்ம 2 பேத்துக்கும் சரியாவே சமைக்க தெரியாது. இப்ப வாச்சும் நம்ம இந்த பனியாரம் சுடுறது எப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோமே. நம்ம 2 பேரும் உடன்பிறவா தோழிகளா இருந்திருக்கோம்ல. நல்ல வேலை சமைச்சு பழகிட்டோம். கடவுளே, என்னது இது? 2மே பேயா? ஐயோ, இத்தனை நாள் வந்து பேய் தான் என்கிட்ட பனியாரக்கல்ல வாங்கிட்டு போயிருக்குதா? ஐயோ, என்ன பண்றது தெரியலையே. ஏண்டி, அங்க பாத்தியா ஒரு கிழவி நின்னுக்கிட்டு நம்ம பேசுறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்குது. அதுக்கும் ஒருவேளை பனியாரம் சுட தெரியாதோ? வா, சுட்டு பழக்குவோம். அம்மா, நீங்களா? உங்க பனியாரக்கல்ல வாங்க வந்திருக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வந்துலாம் பார்த்தா அதுக்குள்ள தேடி வந்துட்டீங்களே. சரி இந்தாங்க. இல்லம்மா, இந்த பனியாரக்கல்ல நீயே வச்சு நீங்க 2 பேரும் சோறாக்கி விளையாடுங்க. எனக்கு இந்த பனியாரக்கல்ல வேணாம், நீ விட்டுருங்க. அடியே நெல்லு, இந்த பனியாரக்கல்ல வாங்கிட்டு போ. ஐயே, எனக்கு வேணாம், ஆளை விட்டுருக்க சாமி. அந்த பாட்டி அந்த இடத்த விட்டு ஓடியே போயிட்டாங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம அனிமேஷன் ஸ்டோரிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.